பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனின்ற பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிபிள்ஏன்ற ஒரு மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் நம்ம எஸ்டிஆரை வச்சு. அந்த படம் ஒன்று அந்த அளவுக்கு போகலை. இவரோட ஃபஸ்ட்டு மூவி பார்த்தீங்கன்னா த்ரிஷா இல்லை நயன்தாரா. இந்த மூவி செம சூப்பராகவே இருக்கும். ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருப்பார். குட் பை டாக்லியோட ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா மித்ரி மூவிஸ் மேக்கர்ஸ். இந்த படத்தில் அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், பிரபுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். இவர் வந்து நம்ம ஏகேவோட மிகப்பெரிய ஃபேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகேவை வந்து ரொம்ப செதுக்கி எடுத்திருக்காரு. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா மாஸ் சீன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே மாசு தான். படம் ஃபுல்லுமே மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. கதைன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா கதை ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. கதை பேஸ் பண்ணி இந்த படம் அவர் எடுக்கலன்னு நினைக்கிறேன் டேரக்டர். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் படம் வந்து பார்த்த திருப்தி இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி அஜித் படம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லா, மங்காத்தா, ஆரம்பம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட குட் பை டாக்லின்னு ஒரு பெஸ்ட்டு ஃபில்ம்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் நம்ம ஏகேவோட ஒரு கேரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு படம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு 3 நம்ம இளையராஜாவோட பாட்டு போடுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு பாட்டு நம்ம சிம்ரன் ஆன பாட்டு. 3 பாட்டுமே படத்தில் வந்து தெறிக்க விடுறாங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆன இந்த படம் கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த 8 நாளில் 200 கோடிக்கு மேலே வந்து வசூலாக இருக்குது. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 270 300 கோடி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 8 நாளே பார்த்திங்கன்னா 200 crores வந்து வசூலாக இருக்குது. ஜிவியோட வந்து பேக்ரவுண்டு மியூசிக் செம பட்டையை கிளப்பியிருக்காரு. சான்ஸே இல்லைங்க. ஜிவியோட வந்து கேரியரில் இது ஒரு பெஸ்ட்டு ஃபில்ம்னு கூட சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஹெச்டி பிரிண்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகியிருந்தும் பார்த்திங்கன்னா இந்த 8 நாளில் 200 கோடி வசூலாக இருக்குன்னா படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்களா இல்லை ஆன்லைனில் பார்த்தீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆன்லைனில் பார்க்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய படம் இது. தேட்டரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏகே ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டெலிகிராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் லிங்க்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து டெலிகிராமோட லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். மூவிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இந்த படம் எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை சொல்கிறேன். இந்த படத்தை ஓடிடியில் வாங்கிறதுக்கு ப்ரைம் வீடியோ, சோனி, நெட்ஃப்ளிக்ஸ்னு நிறைய ஓடிடி தளங்கள் வந்து போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க. இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 9 ரிலீஸ் பண்ண போகிறது